முதல் செய்தியாக போன மாசம் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு தமிழக முதல்வர் கலந்து கொண்ட அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இனி மத வழிபாட்டு தலங்களுக்கு மாவட்ட அலுவலகங்களை நாடி அந்த தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டாம், என்ஓசிங்கிறது இனி தேவையில்லை அப்படின்னு சிறுபான்மை மக்கள் மனம் குளிரும் அளவுக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாரு. அதற்கான அரசு ஆணையாகவுமே ஜனவரி 8ஆம் தேதி தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருந்தது. அதை எதிர்த்து பொதுநல வழக்காக ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தொடுக்கப்பட்டது. அதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? திருப்பரங்குன்றத்தில் நீதி வழங்கிய அதே நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அவங்களுடைய அமர்வுல தான் இந்த வழக்கம் வந்திருக்கிறது. பொதுநல வழக்காக அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பொதுநல வழக்கையும் போட்டது இந்து முன்னணி அப்படிங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். இது குறித்து அங்கே என்ன ஆர்கியூமெண்ட் நடந்தது, என்ன மாதிரியான வாதங்கள் அரசு தரப்பில் வைக்கப்பட்டது, இந்து முன்னணி சார்பாக ஆஜரான அட்வொகேட் என்னென்ன ஆதாரங்களை எல்லாம், இதனால என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படிங்கிற வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து அதில் வாதாடிய அட்வொகேட் அவர்கிட்டருந்து நம்ம காணொலி வாயிலாக ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதற்கான வீடியோ கிடைச்சதுன்னா, அந்த இன்டர்வியூ இன்னைக்கு நம்மளால் முடிஞ்சதுன்னா இன்று இரவே கூட அந்த வீடியோவை நம்ம அப்லோட் செய்வோம். அதில் முழுவதுமாக இந்த செய்தி குறித்து இது வரும். அப்படிங்கிறதுனால இதில் சும்மா மேலோட்டமாக என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்கலாம். நீங்கள் சொன்னது மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்மஸ்லையும் இந்துக்கள் என்னெல்லாம் செஞ்சா வருத்தப்படுவாங்களோ, அதை கிறிஸ்தவர்களுக்கு அவங்க எல்லாம் சலுகை பண்ணுவாங்க. அதனால இந்துக்கள் மனம் நோகணும், மனம் வெதும்பணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே இந்த திமுக பல விஷயங்கள் வேணும். சங்கிகளுக்கு எரியணும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை, நான் கிறிஸ்துவன், எனது மனைவி கிறிஸ்துவர், நான் படித்ததெல்லாம் கிறிஸ்துவ பள்ளி கல்லூரி, உங்களுக்கு வயிறு எறியட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாரு. அவர் தன்னை கிறிஸ்துவர்னு சொல்றதுல நமக்கு என்ன வயிறு எறிய போகுதுன்னு தெரியல, அது ஒண்ணு பண்ணாரு. இப்ப முதல்வர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு சில சலுகை செய்யலாம், அதனால நீ வயிறு எறிஞ்சிட்டு போ அப்படின்னு. அதாவது சைமல்டேனியஸா எல்லாமே நடக்குது. பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல விளக்கேற்றணும் அப்படிங்கிறது சில காலங்களுக்கு, அதுவும் கோர்ட்டு உத்தரவு போட்டும் அதை அமல்படுத்தாம இருந்தது. மீண்டும் வழக்காக வந்தது. வழக்குல உத்தரவு நீதியரசர் கொடுக்குறாங்க, அதை செயல்படுத்த மாட்டோம், கோர்ட்டே நீ உத்தரவு போட்டா கூட அதை செயல்படுத்த மாட்டோங்கிறது ஒரு நிலைப்பாடு. அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய HRN தேவையில்லாம வக்ஃப் போர்டையும் இந்த சிக்கந்தர் தர்கா அவங்க தரப்பெல்லாம் அதுல கொண்டு வராங்க. பாத்தீங்கன்னா தீபத்தூணே எந்த இடத்துல இருக்குங்கிற அந்த சர்ச்சையெல்லாம் கூட வந்தது. அதற்கும் தெளிவான தீர்ப்புகள்லாம் இப்ப கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம். ஏன் திரும்பவும் திருப்பரங்குன்ற விஷயத்தையே நீங்க பேசுறீங்க அப்படின்னா, ஒரு நிலைப்பாடு எப்படி எடுக்கிறாங்க, கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து எப்படி எடுக்கிறாங்க. இன்னொரு இதுக்கு, எனக்கு அங்க ஒரு இடம் இருக்குங்க, நான் அது புறம்போக்கா என்னன்னு தெரியாது, ஆனா எங்களுக்கு அங்க மசூதி கட்டணும்னு ஆசை, நாங்க ஒரு ஜப வீடு கட்டலான் இருக்கோம். அப்ப நீங்க ஏற்கனவே அப்படியெல்லாம் பழைய சட்டத்தின்படி என்னன்னா, நீங்க ரெவென்யூ அத்தாரிட்டியை பார்த்துட்டு அவங்க இது அரசு நிலத்துல இருக்குதா, புறம்போக்கு நிலத்துல இருக்குதா, நீர்நிலைகள்ல இருக்குதா, ஒருவேளை இது குடியிருப்பு பகுதியா இருந்தா இந்த ஜப வீடோ இந்த மதரசாவோ இங்கே சர்ச்சு வந்தா என்ன பிரச்சனைகள் வரும், பக்கத்துல வேற ஏதாவது வழிபாட்டு தலங்கள் இருக்குதா, அந்த வழிபாட்டு தலங்களுடைய திருவிழாக்கள் நடக்கும் பொழுது இவங்க அப்ஜெக்ஷன் பண்ணா என்ன மாதிரியான பிரச்சனை வரும், எத்தனை தூரத்துல இந்த 2 வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் அனலைஸ் பண்ணிட்டு என்ஓசி கொடுக்கறதா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறத தாசில்தார் இது பண்ணி அவர் நோட்டு போட்டு அதை மாவட்ட கலெக்டர் கொடுக்கறதா கொடுக்கலையா அப்படிங்கிறது, அதுதான் என்ஓசி வாங்குறதுன்னு. எலெக்ஷன் வருது, இந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது சலுகை பண்ண வேண்டாமா, அதனால சொல்லி என்ஓசிங்கிறதே தேவையில்லை அப்படின்னு அறிவிச்சது. அதாவது எவ்வளவு வேகமாக இந்த அரசு செயல்படுங்கிறதுக்கு. இல்ல, அரசு இயந்திரம் வேகமா செயல்படுது, அதுலயே நீங்க குறை கண்டுபிடிக்கல. இல்ல, அது எப்படி செயல்படுதுங்கிறது தான். பல வருஷமா நம்மளுடைய கேஸ் நடக்கும், அது செயல்பாட்டுக்கே வராது. ஆனா டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ்ல பேசுறாரு, அதுக்கு முத நாள் பேசுறாரு, அடுத்த ஒரு வாரத்திலேயே அரசாணை வருகிறது, என்ஓசி இனிமே தேவையில்லை அப்படின்னு. அதற்கு எதிராகத்தான் இந்து முன்னணி வழக்கு போட்டது. அதற்கான இடைக்கால தடை இப்பொழுது போட்டிருக்காங்க. தொடர்ந்து நீதிமன்றம் இந்த திராவிட மாடல் அரசை கூட்டிக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் பார்த்தோம், உதயநிதி சனாதன ஒழிப்பு அப்படின்னா, அந்த ஒழிப்புங்கிறத வேற எதை மீன் பண்றாரு அப்படிங்கறத உள்பட நீதிபதி மிக சரியாக அவங்களுடைய தீர்ப்புல கோடிட்டு காட்டியிருக்காங்க.
நீதிமன்றங்கள் 1000 தீர்ப்புகள் எங்களை பற்றி சொல்லாலும் நாங்கள் அதை செயல்படுத்த மாட்டோம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இந்த அரசு செயல்படுகிறது. இதன் மூலமா என்னன்னா, சாதாரண மக்களுக்கு, குறிப்பாக இந்துக்களுக்கு இனிமேல் எந்த ஒரு நியாயமும் நீதிமன்றமே கொடுத்தால் கூட அவங்களுக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற சூழலை இட்டு செல்றாங்க. ஏற்கனவே மத கலவரம் நடந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில், மண்டைக்காடு கலவரம்னு சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக வேணுகோபால் கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த வேணுகோபால் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது. அது என்னன்னா, 1.5 மைலுக்கு வெவ்வேறு வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடாது, அது அந்த தொலைவுக்குள்ளார இருக்கக்கூடாது, அதுக்கு அப்புறம் தான் இருக்கணும், அதற்கான இடைவெளி குறைந்தபட்சம் இது இருக்கணும், இல்லைன்னா பல சிக்கல்கள் வரும். இப்பொழுதே பார்க்குறோம், ட்ரிப்ளிகன்ல இந்துக்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் சமீப காலமாக அவருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டுன்னு பாரம்பரியமாக போகக்கூடிய அந்த இடத்துல கூட விநாயகர் ஊர்வலத்தை எடுத்துகிட்டு போக முடியல. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இவங்க இப்போ ஜப வீடோ மதரசாவோ கொண்டு வந்துட்டான்னா மற்றவங்க அந்த 100-150 வருஷமா அங்கே கோயில் இருக்கலாம், ஆனா அவன் இந்த திருவிழா அங்க நடத்த முடியாத ஒரு சூழல் வரும். இந்த சிக்கலையெல்லாம் மனதில் கொண்டுதான் இந்து முன்னணி இந்த வழக்கை போட்டிருக்குது. இப்பொழுதைக்கு இடைக்கால தீர்ப்பு தான் அவங்க டைம் கேட்டிருக்காங்களாம். அரசு அறிவிப்பானை கொடுக்கறப்போ உனக்கு தோணலையா, இப்படி பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தோணலையா? திடீர்னு இப்பொழுது என்ன எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. முழுவதுமாக இந்த வழக்கு பத்தி நாம் வேற ஒரு வீடியோல பேசுவோம். இதோடு இந்த விஷயத்தை இப்பொழுது முடிச்சுப்போம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். திராவிட மாடல் அரசு இந்துக்களுக்கு ஓரவஞ்சனை செய்கிறது, அநீதி செய்கிறது. மாறாக சிறுபான்மை ஓட்டுக்காக அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சலுகைகள் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது. இதை மனதிலே இந்துக்கள் வாங்கி கொண்டு 2026 என்ன முடிவு எடுக்கணுங்கிறத அவங்க கையில் இருக்கு. Tara Divine Awards 2025.